Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாத்தனூர் அணையின் முழு கொள்ளளவான 119 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். முருகன் வணக்கம். சாத்தனூர் அணைக்கு எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது, இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையிலிருந்து தற்போது 4000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிக அளவு உள்ளதால் தற்போது அணைக்கு 4500 கன அடி தண்ணீர் வரத்தாக உள்ளது. சாத்தனூர் அணையின் ஒழுங்குமுறை விதிகளின்படி வெள்ள அபாயத்திற்கு விடுக்கப்பட்டதோடு திறக்கப்பட்ட உபரி நீரின் அளவும் இப்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1500 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்ட வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 8000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது அணையின் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4000 கன அடியாக இப்போது உள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 119 அடியிலிருந்து தற்போது 113.70 அடியாக நிறைந்துள்ள நிலையில் தொடர்ந்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 4000 அடி உள்ளது. மேலும் நீரின் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி முருகன்.